ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் 17வது நாளாக இன்றும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அருண்குமார். 17வது நாளாக நெடுவாசலில் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது போராட்ட களம் எப்படி உள்ளது, அதை பத்தி பதிவு செய்யலாம். 16 நாட்களாக தொடர்ந்து மிகப்பெரிய எழுச்சி போராட்டமாக இந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தற்போது இதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடியாது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் ஒவ்வொருவராக தினம் வந்து இந்த பகுதியை நோக்கி வந்து நெடுவாசலுக்காக போராடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என்பதில் வந்து உறுதிப்பட இந்த போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கிராம மக்கள் 70 கிராம மக்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேற்று கொட்டும் மழையிலும் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து அவருடைய போராட்டத்தை நீண்டு கொண்டிருக்கிறார்கள். 17வது நாளான இன்றும் இந்த காலை முதலில் தொடர்ந்து இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்று பார்க்கும்போது அதிகமாக பெண்களுடைய போராட்டமாக தான் இன்று பார்க்கப்படுகிறது. அந்த பெண்கள் அனைவரும் என்ன தெரிவித்தார்கள் என்றால், இந்த போராட்டம் பெண்களுடைய போராட்டமாக இன்று நடைபெற இருப்பதாகவும் வந்து உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது 17வது நாளாக இன்று இந்த போராட்டம் நடக்கிறது. இன்னும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்யவும் இல்லை வேண்டும் என்பதற்காக தான் போராட்டம். இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் எத்தனை மாதங்கள் ஆனாலும் தொடர்ந்து நடக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கோட்டைக்காடு உள்ளிட்ட நல்லாண்டார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த போராட்டமானது 17 நாட்களை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெடுவாசலை போல அந்த 2 பகுதிகளில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று மாவட்ட ஆட்சியர் கணேசன் அவர்கள் இந்த பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைப்பை விடுத்திருந்தார். இந்த அழைப்பை நேற்று இந்த பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அழைப்பை மறுத்து அந்த மாவட்ட ஆட்சியை சந்திப்பதற்கு நேற்று அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு உடனடியாக உத்தரவு வரும் முறை எங்களுடைய போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் 2 பேரும் வந்து கோட்டைக்காடு உள்ளிட்ட நல்லாண்டர் கொல்லை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு வந்து அந்த போராட்டக்காரர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கையை முன்வைத்து என்ன உங்களுடைய கோரிக்கை என்பது குறித்து கேள்வி எழுப்பினார்கள். அதற்காக எங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் கைவிட்டு இந்த பகுதியை வந்து விவசாய நாமாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். 1 மாதத்துக்குள் நீங்கள் வந்து உறுதிப்பட தகவல் கொடுப்பீர்கள், ஆனால் நேற்று சொல்லுவது போல இன்று காலை நாங்கள் சரியாக 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம் என தெரிவித்தார்கள். அது எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என திட்டவட்டமாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் வந்து ஆலங்குடி பகுதியில் இன்று காலை கோட்டைக்கார மக்களும் அதேபோல் நல்லாண்டார் கோயில் மக்களும் சந்தித்து மாவட்ட ஆட்சியை பேசி வருவதாக தகவல் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நெடுவாசல் பகுதி மக்கள் இன்று மாலை மாவட்ட ஆட்சியை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னதாக மத்திய அமைச்சர் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அதே போல பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் இன்னைக்கு மதுரையில் வந்து சந்திக்க இருக்கிறார்கள். இந்த மதுரையில் சந்திப்பானது சரியாக 3 மணி அளவில் நடைபெறும் எனவும் இந்த போராட்ட குழுவுடன் தற்போது முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த போராட்ட குழு மதுரை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறது, மத்திய அரசு இதற்கு வந்து தொடர்ந்து வந்து இதற்காக எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்பது தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து ஆய்வு அறிக்கைகளினுடைய சமர்ப்பிக்கக்கூடிய NIT நிறுவனத்தினுடைய ஆய்வு அறிக்கையும் தற்போது அவர் கையில் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதில் மத்திய அமைச்சரிடம் அதே போல பிஜேபியினுடைய மூத்த நிர்வாகிகளும் கொடுக்க இருக்கிறார்கள். கொடுத்த பிறகு அவருக்கு என்ன தெரிவிக்கிறார்கள், உடனடியாக இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு பெட்ரோல்துறை அமைச்சரிடம் வந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்காக கூறியிருக்கிறார்கள். பெட்ரோல்துறை அமைச்சரை 2 நாளில் வந்து இந்த போராட்ட குழு சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெட்ரோல்துறை அமைச்சர் சந்திப்பதற்கு மத்திய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது, அதை தொடர்ந்து இந்த போராட்டம் கைவிடப்படுமா இல்லை போராட்டம் வந்து தொடருமா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்தார்கள். ஆலங்குடியில மாவட்ட ஆட்சியருடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பு எத்தனை மணிக்கு நடைபெற உள்ளது, இது குறித்து ஏதாவது தகவல் இருக்கா? நிச்சயமாக நேற்று இந்த போராட்ட குழுவினர் வந்து இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டம் 16 நாட்களாக நடைபெற்றது. நேற்று இந்த பகுதியில் பார்க்கும்போது கோட்டைக்காடு உள்ளிட்ட அதே நல்லாண்டார் கொல்லை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்திலும் போராட்டம் நேற்று தொடர்ந்தது. இதனை தற்போது மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சந்தித்து இந்த போராட்டத்தை கைவிடுமாறும் அதேபோல் முதல்வரிடம் நீங்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். இந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் வந்து பேச இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் என்னிடம் அந்த கோரிக்கையில் அடங்கிய மனுவை கொடுத்தால் மட்டுமே என்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எடுக்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலை அதை ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் இன்றைக்கு வந்து
அந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார்கள். அந்த வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய ஆலங்குடி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் காத்திருந்தார். நேற்று காலை முதலே காத்திருந்ததால் மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் இந்த பகுதி மக்கள் சென்று சந்திக்கவில்லை. ஏனென்றால் அது தேவையற்ற ஒரு விஷயமாக நேற்று பார்க்கப்பட்டது. ஏனென்றால் தேவையில்லாமல் இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்துவதாக சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று மாவட்ட வருவாய் அலுவலர்கள் நெடுவாசல் பகுதிக்கு வந்திருந்தால் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த போராட்டத்தை கைவிடுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தினர். அதன் பிறகுதான் இன்று சற்றேறதுக்கு முன்பாக ஆலோசனை முடிவடைந்தது. பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளை சந்தித்த பிறகு இந்த போராட்டத்தை பற்றி அதை பற்றி பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மனுவாக தயாரித்து கொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்காங்க. அதற்காக இந்த பகுதியில் கூட 70 கிராமங்களிலிருந்து 25-30 போராட்ட குழுவினர் தற்போது மதுரை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார்கள். உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.